ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி தான். இது என் ரெசிபி இல்லை, இது வேறொருத்தங்களோட ரெசிபி. அவங்க வீட்டில் செய்யும் போது அந்த ஸ்மெல் மூக்க தொலைக்குங்க. அதனால் இன்றைக்கி அவங்க செய்யும்போது நான் ஷூட் பண்ணிட்டேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமாங்க. பிரியாணியில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ரோஜாப்பூ, அன்னாச்சி மொக்கு, ஸ்டார் அனிஷ் அண்ட் கல்பாசி. பெரிய வெங்காயம் 2, தக்காளி பழம், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பிரியாணி பொடி 2 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு. அரைப்பதற்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, பட்டை, கசகசா, மல்லித்தலை அண்ட் புதினா இலை. ஜீரக சம்பா அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போமாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு அதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாங்க. 2 டீஸ்பூன். அது கூடயே கொஞ்சம் கடலெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அதுக்குள்ளே பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வணக்கணும். அதுக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம அந்த கேப்பில் இதுக்கு தேவையான பொருட்களை அரைச்சிட்டு வந்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பேஸ்ட்டு ரெடிங்க. இப்போது ஆனியன் எவ்வளோ அளவுக்கு வணங்கியிருக்குதுன்னு பார்க்கலாமா? நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வணங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் வணங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம அரைச்ச மசாலா விழுதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிட்டே இருக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வணங்கணுங்க. நல்லா கிளறி விடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிக்கனில் லேசாக தண்ணி விடும். அந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இங்கே 2 டம்ளர் அரிசிக்கு நாங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் மெஷர்மெண்ட்டு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றுனதும் அப்படியே ஒரு தட்டம் போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் விடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். தட்டத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கன் பீஸ் வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாமாங்க. பீஸ் வெந்துடுச்சு. நம்ம இந்த டைமில் ரைஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
அது கூடயே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம விசில் விட போகிறது இல்லைங்க, தம்ப் தான் பண்ண போகிறோம். கீழே ஒரு வெயிட்டான தோசைக்கல்லை வச்சு அது மேலே குக்கரை வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாங்க. நம்ம மேலே குக்கரை மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி ரெடிங்க. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.